ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சின்னியம்மாள் வார்த்தை, சின்னியம்மாள் ரகசியம், பாகம் 2, பகுதி 2. கடந்த பதிவிலே பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய பெருமையை பார்த்தோம். அவரிடத்துல சின்னியம்மாள் என்ற திருவடி சம்பந்தி வந்து தொழுது நிற்க, அவளை பார்த்து நீ எந்த ஊர்ல இருந்து வரமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்ட கேள்விகள், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தோம். பெண்ணே, உன் தேசம் எது, நாடு எது, நித்திய வாசம் எது அப்படின்னு அவர் கேட்க, திருவழுதி வளநாடு அப்படின்னு பதில் சொன்னாள் அப்படின்னு பார்த்தோம். சரி, எப்பவுமே நாடு திருவழுதி நாடு அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த கேந்திரத்தை சொல்லிட்டோம். ஆனா இன்னும் ஊர் உள்ள போகணும் இல்லையா? அதுக்குள்ள எந்த ஊரு, அந்த ஊருக்குள்ள எந்த வீடு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்ப 2வது கேள்வி கேட்கிறார், உன்னுடைய ஊர் எது? 2வது கேள்வி, ஊர் ஏது என்ன? அவர் கேள்வி கேட்கிறார், உன்னுடைய ஊர் எதுமா, ஊர் ஏது அப்படின்னு கேள்வி கேட்க, அதற்கு இவள் பதில் சொல்லுகிறாள், திருக்குருகூர். என்ன பதில்? என்ன உன்னுடைய ஊர் என்னன்னு கேட்டா திருக்குருகூர் அப்படின்னு பதில் சொல்லுகிறாள். திருவழுதி வளநாடுங்கிறது பெரிய பிராந்திய பிரதேசம், தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய பிராந்திய பிரதேசம். இப்ப அங்கேயே பார்த்தோம்னா நவ திருப்பதிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நவ திருப்பதிகளுக்குள்ள ஒரு திருப்பதி தானே திருக்குருகூர் அப்படிங்கிற இடம். ஆழ்வார் திருநகரின்னு இன்றைக்கு சொல்றோம். ஆனா திவ்ய தேச பேரா பார்த்தோம்னா ரொம்ப பழைய கோயில் தான் திருக்குருகூர். எதனால அந்த ஊருக்கு திருக்குருகூர்னு பேர்? பிரம்மா திருமால் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல போய் தவம் செய்வதற்கு உகந்த இடம் எது அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் தாமிரபரணி நதிக்கரையில ஆதிப்பிரானாக நிற்கிறேன், அங்க வந்து செய் அப்படின்னு உபதேசம் செய்தார் இல்லையா? அப்ப திருமாலே குருவானபடியால, அவரே ஆச்சாரியன், குருவாக இருந்தபடியால குருகூர் அப்படின்னு பேர். இன்னொரு சரித்திரம் சொல்லுவார்கள், சங்கு, ஒரு சங்கானது, அந்த சங்கு பகவானை வழிபட்டு பகவானிடத்துல தவம் இருந்து மோட்சத்தை அடைந்தது. சங்கு, அதற்கு குருகு என்று ஒரு பேர் உண்டு. அதனால சங்கு மோட்சம் அடைந்தபடியாலே திருச்சங்கு அணித்துறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த சங்கு மோட்சம் பெற்றதனால சங்குக்கு குருகுன்னு பேர், அதனால குருகூர் என்று பேர். வராக கஷேத்திரம் ரொம்ப அழகான அற்புதமான திவ்ய தேசம். அந்த இடத்துல நம்மாழ்வார் பரத்வம் அதனை வெளியிடுகிறார். அற்புதமான பாடல், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடிதிரே என்று திருக்குருகூர் எம்பெருமான பார்த்து ஆதிப்பிரான் நிற்க இன்னொரு தெய்வத்தை பாக்குறீங்களே, யாரும் இல்லாதப்ப பிரளய காலத்துல எல்லாரையும் தன்னிடத்துல வைத்து எல்லாரையும் திருப்பி படைத்தவனான ஆதிப்பிரானே தெய்வமாக இருக்க, ஏதோ நின்று கொண்டிருக்க இவனை விட்டு வேறு தெய்வத்தை நாடுகிறீர்களே என்று சொன்ன ஊர். அங்கதான் நம்மாழ்வார் திருப்புளிய மரத்தின் அடியிலே இருந்து நமக்கு 4 பிரபந்தங்களை அருளினார். அந்த இடத்துல பூவராக பெருமாளை கூட சேவிக்கிறோம், குருகூர் வள்ளி தாயார் அவரெல்லாம சேவிக்கிறோம், ஆதிநாயகி, இந்த தாயார்கள் சந்நிதியோட ரொம்ப அற்புதமான ஸ்தலம் திருக்குருகூர், தாமிரபரணி ஆற்றங்கரையிலே. அதனால ஊர் ஏது அப்படின்னா திருக்குருகூர் அப்படின்னு சொன்னால், அப்ப ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம். அப்ப எந்த பதில் எடுத்து பாருங்கோ, இனிமே பிரபன்னர்களான பிற்பாடு நம்ம சம்பந்தம் குலபதியானவர் நம்மாழ்வார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். குலபதி நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் சம்பந்தப்பட்டே சொல்லுகிறார். அப்ப திருக்குருகூர் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, ஊர் திருக்குருகூர் ஒத்துக்கிறோம், அந்த ஊருக்குள்ள வீடு எது? அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராமத்துக்குள்ள போனோம்னா யார் வீடு அப்படின்னா, ஓ இன்னார் வீடா, அந்த ஜமீன்தார் வீடா, இந்த சாமி வீடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவள் பதில் சொல்லுகிறாள், வீடு எது அப்படின்னு கேட்க, பண்டுடையான் வீடு. பண்டுடையான் வீடு. பண்டுடையான்னா இந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் முதன்மையானவர், மிக பழமையானவர், குலபத்தின்னு சொல்றோம் இல்லையா? பண்டுடையான் அப்படின்னா நம்மாழ்வார் வீடு. சுவாமி, நம்மாழ்வாருக்கு எங்க வீடுன்னா, இப்போ ஆழ்வார் திருநகரி போனா அப்பன் கோயில் அப்படிங்கிற இடத்துலதான் நம்மாழ்வார் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவார்கள்.
ஆனா அவர் இருந்தது எல்லாமே திருக்குறுகூர்ல தானே அவர் நீண்ட காலம் இருந்து காரியங்களை செய்ததெல்லாம் இங்கதான். அதனால அவருக்கு வீடு எதுன்னு கேட்டா அந்த திருப்புளிய மரத்துக்கு தானே அவர் வாழ்ந்தார். அந்த ஆழ்வார் திருநகரி, அதாவது ஆழ்வார் வீடு, பண்டுடையான் வீடுன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் வச்சுக்கணும்? பண்டு உடையான் அப்படின்னா எங்க குலத்திற்கு தலைவர், குலபதியான நம்மாழ்வார் வீடு தான் எங்களுக்கு வீடு இல்லையா? அதுக்குதான் நேத்திக்கு அந்த ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா? மாதா பிதா யுவதய ஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நேமேன மதன்பயானாம் ஆத்தியசன குலபதேர் வகுலாபிராமம், எல்லாம் அவரேன்னு சொல்றேன் இல்லையா? அதனால வீடு எதுன்னு சொன்னா பண்டுடையான் வீடு என்ன. சரி சுவாமி, எங்க போனாலும் இப்ப அடுத்து முக்கியமான கேள்வி கேட்கிறார். எங்க போனாலும் கோயில் கீழே எங்க போனாலும் வீடுகள்ல ஏதாவது யாக யஜ்யங்கள் அதெல்லாம் நடந்தா என்ன பண்ணுவாங்க? குலம் கோத்திரம் கேட்பாங்க தெரியுமா? நீங்க எந்த குலம், என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. சுவாமி இது எப்படி குலம் கோத்திரம் அப்படின்னா எந்த குலத்துல பிறந்தீர் அப்படின்னு சொல்றோம். அது என்ன கோத்திரம், அதுக்கப்புறம் என்ன வேதம், என்ன சூத்திரம், இதெல்லாம் கேள்வி கேட்பார்கள் இல்லையா? இதை அழகாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துல சொல்லுகிறார். அது என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களுக்கு மேல விளக்குறேன். விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்திர கூட்டஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள் பிரபன்னஜன கூட்டஸ்தர் பராங்குச பரகால யதிவராதிகள் அப்படின்னு அழகான ஒரு சூத்திரம். ஒரு பிராமணர், விப்ரர் அப்படின்னா பிராமணர். சாதாரணமா நீங்க பொதுவான பிராமணர்கள் கிட்ட போனா அவங்களுக்கு வேதத்துல என்ன கோத்திரம், என்ன சரணம், என்ன சூத்திரம் அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். அவங்க என்ன சொல்லணும்? நாங்க பராசர கோத்திரம், இல்ல பாராசரிய சூத்திரம், போதாயனம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சொல்லக்கூடியது. அப்ப ஒரு சாமான்யமா பிராமணன்னு பார்த்தா அவங்களுக்கு கோத்திரம் இருக்கும். கௌண்டின்ய கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்னு சொல்லுவோம். சரணம், சூத்திரம், கூட்டஸ்தர்கள் அப்படின்னு. பராசர மகரிஷி, பாராசரியர்னா வேதவியாசர், போதாயனர்னா போதாயனர் தானே விருத்தி கிரந்தம் எழுதினார் அப்படின்னு சொல்லணும் அவர்களுக்கு. ஆனா அதே பிராமணரோ பிரபன்னர் ஆயிட்டா, அந்தனரா பிறந்திருக்கலாம், ஆனா பிரபன்னர் ஆகிவிட்டார் என்றால் அவர்கள் எல்லாரும் இனிமே அடியவர்கள் ஆகிவிட்டார்கள். பிரபன்னர்கள்னு ஆனா பஞ்சம குலம், இது வேற குலம், பிரபன்ன குலம். இப்ப 4 வர்ணங்கள் சொல்றோம் இல்லையா? பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இதெல்லாம் எப்போ? பஞ்சசம்ஸ்காரம் ஆறதுக்கு முன்னாடி. என்னைக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆகிவிட்டதோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே குலம் தான், பிரபன்ன குலம். அதுக்கப்புறமா அதுல விளக்கிறார். அப்ப பிரபன்னர்களுக்கு எது குலம் அப்படின்னு கேட்டால், பிரபன்ன ஜனத்திற்கு கூட்டஸ்தர் யார்னா நம்மாழ்வார் தான். பராங்குச, பராங்குசர்னா பரர்களுக்கு அங்குசம் விட்டவர் நம்மாழ்வார், பராங்குசன். பரகாலன், எதிரிகளுக்கு யமனை போல இருந்தவர் பரகாலன். யதிவராதிகள், யதிவரர் அப்படின்னு சொன்னா சுவாமி ராமானுசர். பரகால பராங்குச யதிவராதிப்யோ நமஹா அப்படின்னு திருவாராதன நேரத்துல கூட சொல்றோம் இல்லையா? அப்ப இனிமே நமக்கு குலம், கோத்திரம், சூத்திரம்னா பிரபன்ன குலம்னு சொல்லணும். பராங்குசர், பரகாலர், யதிவரர்களை சம்பந்தப்படுத்தி தமிழ் வேதம் இப்படிதான் பதில் சொல்லணும். சரியா? இதனா மனசுல வச்சுக்கிட்டீங்களா? இப்ப கேள்விக்கு பதில் பார்க்கலாமா? இப்ப கேள்வி கேட்கிறார், உம்முடைய குலம் ஏது என்ன? 4வது கேள்வி, குலம் ஏது என்ன? பதில் சொல்றார், அச்சுத குலம். அச்சுத குலம், அச்சுதன் அப்படின்னு சொன்னால் நழுவுதல் இல்லாதவன். பகவான் தன்னுடைய அடியவர்களை ரட்சிக்கணும் அப்படின்னுட்டால் அவர்களை ரட்சித்தே தீருவான். பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தேன்னு சொல்றோம் இல்லையா? நீங்கெல்லாம் வச்சிருக்கிற குலம் இல்லையா? எங்க குலம் யாருது தெரியுமா? தன்னுடைய அடியவர்களை அப்படி காப்பாற்றக்கூடியவன். அப்படி பெருமையா அதை வச்சுதானே சொல்லணும். அப்ப அச்சுதன் அப்படின்னா சுத்து சுத்து சுத் அப்படின்னா நழுவுதல், அச்சுதன் அப்படின்னா நழுவுதல் இல்லாதவன். தன்னுடைய அடியார்களை எப்படியாவது ரட்சித்து தீரக்கூடியவனான அச்சுதன் அவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். குலம் ஏதென்ன? அடுத்தது 5வது கேள்வி, வேதம் ஏதென்ன? உங்களுக்கு எது வேதம்? நமக்கெல்லாம் சமஸ்கிருதமே தெரியாது, அப்புறம் வேதம் எங்க கத்துக்கிறது? அது மாதிரி படிக்கவே இல்லை. அப்போ வேதம் ஏது அப்படின்னு பிரபன்னர்களுக்கு வேதம் ஏது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? வேதம் ஏது என்ன? திராவிட வேதம் பளிச்சுன்னு சொல்லணும்.
திராவிட வேதம் தானே சொல்றோம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளன் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அப்படின்னு பாசுரங்கள் பாடுறோம் இல்லையா. திராவிட வேத சாகரம்னு சொல்றோம் இல்லையா. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹசிர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். நமக்கு திராவிட வேத சாகரம்னா தமிழ் வேதம், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கே, அதுதான் நம்முடைய வேதம், தமிழ் வேதம், திராவிட வேதம் அப்படின்னு பதில் சொன்னா அந்த பெண். ஏன்னா சமஸ்கிருதத்தை ஒரு பெண் கத்துக்க முடியுமா? வேதம் அவளுக்கு இல்லையே. பெண்ணுக்கும் பேதைக்கும் அதிகாரின்னு வித்தியாசமே இல்லை இல்லையா. இந்த அதிகாரி தான் சொல்லணும், அது சொல்லணும் இல்லையா. தமிழ் வேதத்தை யாரும் சொல்லலாமே. அதனால திராவிட வேதம் என்ன. அப்புறம் கோத்திரம், நீங்க எந்த கோத்திரம் அப்படின்னு கேட்க, எங்களுக்கெல்லாம் தலைவர் எந்த கோத்திரம், எங்க முனிவர் யார் தெரியுமா? பராங்குச முனி. நாங்க பராசர முனிவர் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பராங்குச கோத்திரம். அப்படின்னா பராங்குசர் அப்படின்னா நம்மாழ்வார், பரர்களுக்கு அங்குசம். யாரெல்லாம் எம்பெருமானை குறித்து குதுர்ஷ்டிகள், வேத பாக்கியர்கள், குதுர்ஷ்டர்களுக்கு அங்குசம் போல இருக்கக்கூடியவர் பரர்களுக்கு. அதை தாண்டி யாரும் வர முடியாது. ஏன் பரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அவர் சொல்றபடி நிற்கிறார் என்ற பராங்குசர் நம்மாழ்வாருடைய கோத்திரம் நாங்கள்லாம் அப்படின்னு. பராங்குச கோத்திரம் என்ன? 7வது கேள்வி, சூத்திரம் ஏதென்ன? சுவாமி சூத்திரம் எது? என்ன சூத்திரம்னா, நமக்கு எல்லாத்துக்கும் வேதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி சூத்திரம் கொடுத்தவர் யார்? போதாயன விருத்தி கிரந்தத்தை விளக்கி கொடுத்தவர், ஸ்ரீ பாஷ்யமாக கொடுத்து விசிஷ்டாத்வைத மதத்தை நமக்காக கொடுத்தவர், பரப்பி கொடுத்தவர், விளக்கி கொடுத்தவர் பகவத் ராமானுஜாச்சாரியார். அப்ப யார் சூத்திரம்னு கேட்டா ராமானுஜ சூத்திரம். பதில் சொல்ற. ராமானுஜ சூத்திரம் என்ன? எல்லாம் ராமானுஜருக்கு கற்றுக் கொடுத்த சூத்திரம், அவர் என்ன விளக்கம் சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு சூத்திரம் அப்படின்னு. அடுத்தது சூத்திரம் ஏதென்ன, ராமானுஜ சூத்திரம் என்ன? அடுத்தது 8வது கேள்வி, காரிக்கை ஏதென்ன? அது என்னது சுவாமி காரிக்கை? வேதத்திற்குள்ள கிளைகள் இருக்கு இல்லையா, சாக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வேத சாக்கை, அந்த வேத சாக்கைன்னு. அதுபோல உங்களுடைய காரிக்கை ஏதென்ன? நீங்க தமிழ் வேதம்னு சொன்னீங்க, அப்ப அந்த தமிழ் வேதத்துக்குள்ள உட்பிரிவு எது அப்படின்னு கேள்வி கேட்க அதை பதில் சொல்றார். காரிகை கேட்டீங்க இல்லையா, அது பரகால காரிகை. பார்த்தோமா இல்லையோ? அப்ப எது? 4 வேதங்களுக்கு 4 தமிழ் பிரபந்தங்களை நம்மாழ்வார் கொடுத்தார். அந்த வேதங்களுக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியவை, அந்த அங்கங்களாகத்தான் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் இல்லையா. அப்ப அதைத்தான் பரகால காரிகை என்று திருமங்கையாழ்வாருடன் அவருடைய அந்த வேதம் இருக்கே, அதுதான் எங்களுக்கு அந்த கிளை, அதுதான் எங்களுடைய கிளை வேதம். காரிக்கை ஏதென்ன, பரகால காரிக்கை என்ன? அடுத்தது குடி ஏதென்ன? எந்த குடியில பிறந்திருக்கீங்க? குலம் வேறு குடி வேறு. எந்த குடியில பிறந்திருக்கிறீர் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ற பாருங்க அழகா. 5 குடி என்ன? என்னது அது 5 குடி? ஆண்டாள் பாடினாள் இல்லையா, 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்துயுடன் பழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு பாசுரம் பாக்குறோம் இல்லையா. 5 குடிக்கு, 5 குடின்னா இது 5ம் குடி. பகவானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ, அவனுக்கு என்ன குறை வந்துடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய குடி எங்களுடையதுன்னு சொல்றான். அழகா இருக்கு இல்லையா. குடி ஏது என்ன? 5 குடி. ஆழ்வார்களுடைய குடிதான் எங்கள் குடி, 5 குடி அப்படின்னு பதில் சொன்னார். அடுத்தது 10வது கேள்வி. 10, 11, 12 இது 3 சேர்த்து பார்த்துரும். பந்துக்கள் யார், உறவு யார், உற்றார் யார்? கல்யாண பத்திரிகை போடுவோம் இல்ல, உற்றார், சுற்றத்தார், உற்றார், உறவினர் அனைவரும் வந்து நடத்தி கொடுக்கோம்னு சொல்றோம் இல்லையா. இதுல பந்துக்கள் அப்படின்னா யார்? பந்துக்கள்னா கட்டிப்படுத்துகிறவர்கள். பந்து அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கே பிணைப்பு, பிணை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. பந்து அப்படின்னா பிணைக்கக்கூடியவர்கள், கட்டுப்படுத்துறவர்கள், பந்தம்னு சொல்லும். அடுத்தது உறவு. உறவு என்றால் என்ன? உற்றார்னா என்ன? தமிழ்ல பலவிதமான அர்த்தங்கள். உற்றார் அப்படின்னா ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள், குருதி கலப்பு உடையவர்கள்னு தமிழர்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா ரத்த சம்பந்தம் இருக்கிறவர்கள். உறவு அப்படின்னா எதையோ கொடுத்து எதையோ வாங்கி உறவு இல்லையா. பெண் கொடுத்து பெண் பெறுதல் அப்படின்னு சம்பந்தம் செய்து கொள்றோம் இல்லையா, அவர்களுக்கு தொடர்பால வரக்கூடியது உறவு. அப்படி உறவு அப்படின்னு 3 சொல்ல போறார்.
பந்துக்கள் யாருன்னு கேட்டா நம்ம ரெண்டு பிரிச்சுக்கணும். ஆபாச பந்துக்கள் கிடையாது, ஆத்ம பந்துக்கள் அப்படின்னு பதில் சொல்லணும். யாருங்க உங்க பந்துக்கள் அப்படின்னு கேட்டா, நீங்க யாரு, உங்க யாருடைய பந்துக்கள் அப்படின்னு கேட்டா, நம்ம ஆத்ம பந்துக்கள். முதல்ல தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிந்து கொண்டு பகவானுக்கே அடிமை, பாகவதருக்கு அடிமைன்னு இருக்க ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு பந்துக்கள். மற்றவர்களெல்லாம் ஆபாச பந்துக்கள். அவர்களெல்லாம் ஒரு காரணத்தினால வந்த பந்துக்கள். ஒரு காரணமும் இல்லாம ஆத்ம ஞானம் பெற்ற அடியவர்கள் தான் எங்களுக்கு பந்துக்கள்னு பதில் சொல்றாள். அப்ப பந்துக்கள் யார் என்ன, ஆத்ம பந்துக்கள் என்ன? அதுக்கு அடுத்த கேள்வி, உறவு யார்? யார் உறவு? உறவு யார் என்ன? ஒட்ட உணர்ந்தவர் என்ன? இவ்வளவு அழகான பதில் பாருங்க. ஒட்ட உணர்ந்தவர் அப்படின்னா ஸ்வரூப ஞானம் பெற்றவர்கள்னு அர்த்தம். ஒட்ட உணர்ந்தவர்னா தெளிவாக அறிந்து கொண்டவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஆத்மஸ்வரூப ஞானத்தை அறிந்தவர்கள். ஆத்மாவினுடைய இயல்பான தன்மை, இயற்கை நிலை என்ன, பகவான் ஒருவனுக்கே அடிமை என்று உணர்ந்தவர்கள் இருக்காங்களே, அவர்கள்தான் உறவு. உறவு அப்படின்னா எதோ அவங்க எதை நன்ற ஊன்று இருக்கிறவர்கள், அவங்களுக்கு தானே உறவுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒட்ட உணர்ந்தவர்னா ஆத்ம ஞானம் கைவந்தவர்கள். அப்படின்னா ரிஷிகள் முனிவர்கள்னு நினைக்க கூடாது. பகவானுக்கே ஜீவாத்மா அடிமை என்ற ஆத்மஸ்வரூப ஞானத்தை உணர்ந்தவர்கள், நன்றாக அறிந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேகமே ஆத்மா கிடையாது, பிறர்க்கு அடிமை கிடையாது, தனக்குத்தானே அடிமை கிடையாது, பகவானுக்கே அடிமைன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் உறவு. ஒட்ட உணர்ந்தவர் என்ன? அடுத்து ஒன்னு பார்த்துருவோம். 12வது வாக்கியம், உற்றார் ஆர் என்ன? உற்றார் உறவினர்னு சொல்றேன் இல்லையா, உற்றார் அப்படின்னா யார் உனக்கு உற்றார்கள் அப்படின்னு கேட்டா தெளிவா சொல்லிட்டார். உற்றதும் உன் அடியார் என்ன? திருமங்கை ஆழ்வார் சொன்னார் இல்லையா இந்த வார்த்தை, மற்றெல்லாம் கற்றும் நான் கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்க அடிமை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப யார் உற்றார்கள் அப்படின்னு கேட்டால் உற்றதும் உன் அடியார். திருமங்கை ஆழ்வார் சொன்னார் இல்லையா. திருக்கண்ணபுரம் பெருமாள் கேட்டார், என்னப்பா நன்னா கத்துக்கொண்டாய், திருமந்திர உபதேசம் எல்லாம் ஆச்சு, நன்னா கத்துண்டியா, என்ன கத்துக்கொண்டாய், பதில் சொல் அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லியிருக்கணும் அவர்? பகவானே உனக்கு அடிமைன்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் தெளிவா சொல்றாரு பாருங்கோ, நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான், உன்னுடைய திருமந்திரம் அஷ்டாட்சரம் இதை நான் கத்துக்கிட்டேன். கற்று நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? உற்றதும் அதனுடைய ஆழ்ந்த கருத்து என்ன தெரியுமா? உன் அடியார்க்கு அடிமை. பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேஷத்துவம் தானே எல்லை நிலம். அதைத்தான் உற்றார் அப்படின்னு சொன்னா ஏதோ சின்னதெல்லாம் இல்ல, ரொம்ப ஆழ்ந்த உறவு யாரிடத்துலன்னு கேட்டா உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவர். ஆழ்வார்கள் அப்படித்தானே சொல்லுவார்கள், அடியார்க்கு 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 அடியார்னு தானே சொல்றார்கள். அப்ப உற்றார் ஆர் என்ன, உற்றதும் உன் அடியார் என்ன? இது 12 கேள்விகளுக்கு பதில் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தது ஊரேது என்ன, திருக்குருகூர் என்று பதில் சொன்னார். வீடேது என்ன, பண்டுடையான் வீடு, நம்மாழ்வார் வீடுன்னு சொன்னார். குலம் ஏது என்று கேட்க அச்சுத குலம் என்று பதில் சொன்னார். வேதம் ஏது என்று கேட்க திராவிட வேதம்னு பதில் சொன்னார். கோத்திரம் ஏது என்று கேட்க பராங்குச கோத்திரம் என்று பதில் சொன்னார். சூத்திரம் ஏது என்ன, ராமானுஜ சூத்திரம் என்று பதில் சொன்னார். காரிக்கை ஏது என்ன, பரகால காரிக்கை என்று பதில் சொன்னார். குடி ஏது என்ன, 5 குடி என்று பதில் சொன்னார். பந்துக்கள் யார் என்ன, ஆத்ம பந்துக்கள் என்றார். உறவு ஆர் என்ன, ஒட்ட உணர்ந்தவர் என்ன. உற்றார் யார் என்ன, உற்றதும் உன் அடியார் என்ன என்பது வரைக்கும் 1வது சாமானிய பதிலா இருக்க பாத்தீங்களா. எல்லாரும் விடாம காலக்ஷேபங்கள் கேட்டவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. அப்பேற்பட்ட உயர்ந்தவளாக சின்னியம்மாள் அற்புதமாக பதில்களை சொல்லுகிறார். மேலே இன்னும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் 12 கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாள் என்பதை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.